தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் வேறு என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டுல ஒரு 678 கோடி அளவுக்கு அதிரடியாக நிதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய பல முக்கிய திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். திண்டிவனம் செஞ்சி, திருவண்ணாமலை திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு புத்தூர், ஈரோடு பழனி, சென்னை கடலூர் மகாபலிபுரம், மதுரை தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர் குடுவாஞ்சேரி, இது போன்ற பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டி இந்த திட்டங்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதியும் ஒரு 285 கோடி அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டபுளிங் எனப்படக்கூடிய இரட்டை பாதை என்ற திட்டங்களும் பாதிக்கப்படும். இதெல்லாம் பாதிப்புக்குள் உள்ளாகும். சென்னை அது சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே அவங்களுடைய ஜாயின் வெஞ்சர்ல முக்கிய பிரச்சனைகளாக எடுத்திருக்கக்கூடிய விரும்புவதாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், மின்சார பேருந்துகள், பெருந்திரல் துரித ரயில் நிலையம், இந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசிடம் ஒப்படைத்து அந்த பணிகளை வேகப்படுத்தணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கீங்க. ஆனா நிதி கொடுக்கப்படவில்லை. இந்த நிதியை விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டுல புதிய வழித்தடங்கள், இருவழிப்பாதை, வாடிக்கையாளர்களுக்கான வசதி, இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு நிதி மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக நிதி பற்றாக்குறை காரணமாக முக்கிய திட்டங்கள் தாமதப்படுத்தக்கூடாது, இதன் காரணமாக நிதியை வழங்க வேண்டும், நிதி கொடுத்தால் மட்டுமே திட்டங்களை துரிதப்படுத்த முடியும் அப்படிங்கறத சுட்டிக்காட்டி இந்த கடிதத்துல வலியுறுத்தியிருக்காரு. இதன் மூலமாக 2214 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்பட வேண்டியதுல பட்ஜெட்ல ரொம்பவும் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களும் புதிதாக செயல்படுத்த உள்ள திட்டங்களுக்கும் போதுமான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கடிதத்தின் முழு சாராம்சமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.